இன்று காலை நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு அழகான வாக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து, அவருடைய கடமைகள், உத்தரவாதங்கள், இவைகளை ரோமர் நிருபத்திலும் எபேசியர் நிருபத்திலும் எழுதினார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே 2 காரியங்கள் சொல்லு. ஒன்று, யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அதாவது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் யூதராக இருக்கலாம், புறஜாதிகளாக இருக்கலாம். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்னெல்லாம் உண்டாகும் பாருங்க. மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அப்போ எத்தனை அழகான காரியம். நம்ம நன்மை செய்யவே தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் புறஜாதிகளிலும் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப ஒரு படி மேலே போயிருக்கு. ஏன் என்று கேட்டால், for there is no respect of persons with God. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபையின்படி நன்மை செய்வோமானால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? நன்மை செய்ய பழகுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நன்மை செய்வோம், மகிமையை பெற்றுக்கொள்வோம், கனத்தை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, இந்த காலை வேளையில விசுவாசிகள் என்று அழைக்கிற எங்களை உம்முடைய கரங்களை தருகிறோம். எங்களுடைய கண்கள் மற்றவர்களை எப்படி பார்க்கிறது? நீர் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். நாங்களும் அப்படியே கர்த்தாவை யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யாமல் இருக்காதபடி எதையாகிலும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அதன் நிமித்தமாய் இதை கேட்கிற அனைவருக்கும் ஆண்டவரே கனமும் மகிமையும் சமாதானமும் உண்டாவதாக. நீர் அப்படி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.